गुरुदेवा योगिरामा शूरत्कुमारा दयाबरा योगीराम शूरत्कुमार योगीराम शूरत्कुमार योगीरामा शूरत्कुमार योगीरामा शूरत्कुमार. பிரேமாக்கா எங்கே போறீங்கன்னு கேட்டால் இன்னைக்கு ஆனந்த குருகுலம் பேயோடில் சத்சங்கம் நடக்கும், அங்கே போகிறேன். ராணி ஜெயந்தியக்கா எங்கே போகிறீங்க? இன்னைக்கு ஆனந்த குருகுலத்தில் அகில திரட்டு பாராயணமும் விளக்க உரையும் நடக்கும், அங்கே போகிறேன். அடுத்தது விஜயஸ்ரீ அக்கா எங்கே போகிறீங்க? இன்னைக்கு எங்கள் ஆனந்த குருகுலத்தில் திருவாசகம் முற்றோதல் நடக்கும், அங்கே போகிறேன். வருவதெல்லாம் குருவை தேடி, ஆனால் இங்கு பம்மாத்து போட வந்திருப்பதோ இறைபக்தி என்று. நடுவர் அவர்களே, அனுதினமும் நாம் இந்த ஆனந்த குருகுலத்தில் ஆன்மீக அமுதத்தை அள்ளி பருக வருகின்றோமே, இந்த ஆனந்த குருகுலம் நமக்கு எப்படி கிடைத்தது நடுவர் அவர்களே? நம் குருநாதர் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளிடம் கொண்ட எல்லையற்ற பக்தியால் என்றோ கிடைத்தது. அடுத்து மாதா பிதா குரு தெய்வம் என்றுதான் நம் முன்னோர்கள் நமக்கு அறவழிப்பாதையை வகுத்துள்ளார்கள். அந்த வரிசையில் பார்க்கும்போது குருவுக்கு பிறகுதானே தெய்வம் வருகின்றது. எனவே ஞான நிலையில் விஞ்சி நிற்பது குரு பக்தி தான் நடுவரவர்களே. ஞான பெருங்கடற்கோர் நாவாய் அன்ன பூரணம் கான் என்கின்றது நாவுக்கரசரின் தேவார பாடல். இதன் பொருள், பிறவி கடலில் நீந்தி தத்தளிக்கும் நம்மை ஒரு தோணியாக இருந்து நமக்கு ஞானத்தை புகட்டி நம் வாழ்வை உன்னத நிலைக்கு மாற்றுவது குருதான், குரு பக்தியை தான் என்று ஆணித்தரமாக சொல்கின்றது இவ்வரிகள். தெருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட தன்மையை மாற்றுவர் எனுமிது வழக்கு என்பது கம்பராமாயண பாடல் வரிகள். தெருண்ட அதாவது தன்னுடன் சேர்ந்திருப்பவர்கள் அறிவில் சிறியவர்களாக இருந்தாலும் அறிவில் சிறந்த உயர்ந்தோர் அவர்கள் அறியாமையை நீக்கி அவர்கள் வாழ்வில் அறிவொளி ஏற்றுவார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள் நடுவரவர்களே. இதற்கு உதாரணமாக பாண்டிய மன்னனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை சிவபெருமானே எழுதி கொடுத்து அவன் பாண்டிய மன்னனிடம் கொண்டு கொடுப்பான். பாண்டிய மன்னன் அதை ஏற்றுக்கொண்டு சந்தேகம் தீர்ந்து விட்டது என்று தருமிக்கு பரிசளிக்க முன்வரும் தருணத்தில் நக்கீரர் எழுந்து சென்று, ஐயையோ, பிழையான பாட்டிற்கு நாம் பாண்டிய மன்னன் பரிசளிக்கிறானே என்று அதை தடுப்பார். அப்போது சிவபெருமானே சபைக்கு வந்து விடுவார். நக்கீரா, என் பாட்டு குற்றமா என்று கேட்பார். சற்றும் தயங்காத நக்கீரர், சங்கருப்பதுங்கள் குலம் சங்கரனார் கேதுகுலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே, உம்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடினார் அல்லவா. இப்படிப்பட்டவர்கள்தான் தெருண்ட மேலவர்கள், மேலான குருமார்கள். இவர்களுடன் சேர்ந்தால் கண்டிப்பாக நம் பிறவி கடலை நீந்தலாம் நடுவரவர்களே. ஒரு உதாரணம் தான் கூறினேன். அடுத்து, அளக்கலாக அளவும் பொருளும் துளைக்கலாக நிலையும் தோற்றமும் வரப்பினும் வளம் தரும் வன்மையும் மலைக்கே என்பது நன்னூல் பாடல் வரிகள். அதாவது மலையின் நீளத்தை நீட்டி அளக்கவும் முடியாது, துளைத்தாலும் அதன் ஆழத்தை காண முடியாது, எத்தகைய வறட்சி ஏற்பட்டாலும் அதன் வளம் குன்றாது. இப்பேற்பட்ட மலைவளத்திற்கு ஒப்பானதுதான் குருவின் ஞான சாகரம் என்கின்றார்கள் குருவின் பக்தியை உய்த்துணர்ந்த ஆன்றோர்கள். இப்பேற்பட்ட குருவுடன் பக்தி கொண்டால் எதையும் சாதிக்கலாம் நடுவரவர்களே. இதனால்தான் நாம் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் இயற்கையை கூட மாற்றி காட்டினார். ஒருமுறை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வழக்கத்தை விட வெம்மையின் தாக்கம் அதிகமாக இருந்தது. பயிர்களெல்லாம் கருகி மடிந்து விட்டன. பூமி வெடித்து பிளந்தது. விவசாயிகள் கண்ணீர் விட்டனர். அச்சமயம் இடிலா பக்தி கொண்ட கருப்பாயி என்ற மூதாட்டி யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளிடம் என்று சென்று தன் நிலையை சொல்லி வருந்தி அழுகின்றாள். கருப்பாயி, உனக்கு கூழுமினி கிடைக்க வழி இல்லையா? மழை வேண்டுமா என்று கேட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தார். பஞ்சு மேகங்களாக வெண் நிறத்தில் மிதந்து கொண்டிருந்த மேக கூட்டங்கள்
சற்று நேரத்திற்குள் கருத்து கார்மேகமாக மாறி இடியுடன் மின்னலுடன் மழையை பொழிந்தன. நடுவர் அவர்களே, குரு பக்தியின் பெருமையை என்னென்பது? உலக புகழ் பெற்ற ராமாயணம் நமக்கு எப்படி கிடைத்தது? நடுவர் அவர்களே, திருடனாக, கொள்ளையனாக, ரத்னாகரன் என்ற இயற்பெயருடன் விளங்கிய கொள்ளைக்காரன் நாரதரின் உபதேசங்களை ஏற்று அவர்பால் அளவற்ற பக்தி கொண்டதால் வால்மீகி என்ற பெயர் மாற்றப்பட்டு அழியாத காவியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அவர் நாரதர் மீது கொண்ட அளவற்ற பக்தி தானே நடுவர் அவர்களே. பாரத மக்களுக்கோ ஒரு அன்னை. அவள் சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக மகள் என்று போற்றப்படுகிறாள். அவள் யார் தெரியுமா நடுவர் அவர்களே? அவள்தான் நிவேதிதை. இவள் வடக்கு அயர்லாந்து நாட்டை சார்ந்தவள், கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவள், மார்கரெட் நோபல் என்ற இயற்பெயர் கொண்டவள். ஆனால் சத்தியத்தை அடைவதை லட்சியமாக கொண்டவள். ஒருமுறை சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவை லண்டனில் கேட்டாள். அவரையே குருவாக அடைய வேண்டும் என்று தாகம் கொண்டாள். நாடு, வீடு, சொந்தம் அனைத்தையும் மறந்து இந்தியாவிற்குள் புகுந்தாள். சுவாமி விவேகானந்தரை குருவாக ஏற்றுக்கொண்டாள். அர்ப்பணிக்கப்பட்டவள் என்ற பொருளுடைய நிவேதிதை என்று பெயர் சூட்டப்பட்டால் சுவாமி விவேகானந்தரால். அவளது தொண்டு, தியாகம், சேவை மனப்பான்மை ஆகியவற்றால் இன்றும் நம்ம இதயங்களில் வாழ்கிறாரே, அதற்கு காரணம் என்ன? அவள் சுவாமி விவேகானந்தர் மீது கொண்ட குரு பக்தி தான் நடுவர் அவர்களே. அப்பூதியடிகள் இறந்து போன தன் மகனை மீண்டும் உயிரோடு பெற்றார் என்றால் அவர் நாவுக்கரசர் மீது கொண்ட அளவற்ற குரு பக்தி தான் நடுவர் அவர்களே. ஒரு தர்மசாலையை நிறுவினால் அதற்கு அப்பூதியடிகளின் பெயர்கள் தான். ஒரு தண்ணீர் பந்தல் வைத்தால் அதற்கும் நாவுக்கரசரின் பெயர்தான். ஒரு நிலக்குடை அமைத்தால் அதற்கும் நாவுக்கரசரின் பெயர்தான். இப்படி தன் குருவின் மீது எல்லையற்ற பக்தி கொண்ட அவர் நாவுக்கரசரின் பக்தியால் தான் தன் மகனை மீண்டும் உயிருடன் பெற்றார் என்பது நாடறிந்த உண்மை நடுவர் அவர்களே. இதேபோல் மயிலாப்பூரில் சிவனேச செட்டியார் சிறு வயதில் இறந்து போன தனது மகள் பூம்பாவையை பல வருடங்களுக்கு பிறகு அவளை எரித்த சாம்பலில் இருந்து மீண்டும் உயிருடன் பெற்றார் என்றால் இதற்கு காரணம் என்ன? அவர் ஞான சம்பந்தரிடம் வைத்திருந்த வைராக்கியமான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் நடுவர் அவர்களே. குரு அவருக்கும் குருதான், நம் எல்லோருக்கும் குருதான் அவர். சபரி என்ற பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்மணி ஆன்மீக தாகம் கொண்டு அக்காலத்தில் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையிலும் காட்டிற்கு ஓடோடி வந்து விட்டாள். காட்டிலே மதங்க முனிவரை சந்திக்கின்றாள். மதங்க முனிவரின் உபதேசத்தால் அவர் ராமபிரானின் தரிசனத்தை நேரடியாக பெற்றாள் என்றால் குரு பக்தி தான் இதற்கு காரணம் நடுவர் அவர்களே. योगी राम सूरत कुमार जय गुरु राया।